வணக்கம் நண்பர்களே. அது டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் டிசிசிபி, அதாவது மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கிக்கு தேர்வுக்கு தயாராகும் விதமாக என்ன சிலபஸ்ஸு, என்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன ஏஜ் லிமிட், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத இன்றைய காணொலியில் டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காணொலி ஏற்கனவே டிசிஎம் கோர்ஸ் முடித்தவங்களும் இப்போ டிசிஎம் கோர்ஸ் அப்ளை பண்ணுறவங்களும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கான எல்லா தகவலுமே இந்த காணொலியில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான். அது முதல் டிஆர்பினா என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க. டிஆர்பினா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா ரேஷன் கடை சேல்ஸ்மேனும் பேக்கர்ஸும் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்புறம் சொசைட்டியில், இப்போ சொசைட்டியில் பேங்க் இருக்குது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, அப்புறம் நகர்ப்புற கூட்டுறவு வங்கி, இதுக்கு எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது அதுதான், அவங்க தான் பண்ணுறாங்க. அதே போல் மத்திய கூட்டுறவு வங்கியான பணியாளர்கள் தேர்வு செய்கிறதும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மாவட்ட வாரியாக பண்ணுறாங்க. எஸ்ஆர்பின்னா என்னென்னா ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இவங்க மாநில வாரியாக, மாநில தலைமையகம் வாரியாக பார்த்திங்கன்னா இவங்க ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்க. ஸோ இதுதான் டிஆர்பி, எஸ்ஆர்பி அவங்களோட பணிகள். ஓகே, அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கி தேர்வுக்கு நான் தயாராகணும் அப்படின்னா கல்வி தகுதி என்னம்மா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், சரிங்களா. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ். இந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா கூட்டுறவு யூனியன் நடத்துகிற டிசிஎம் கோர்ஸாக இருக்கலாம், ஹையர் டிப்ளமா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், பிஏ கோஆப்ரேஷன், எம்ஏ கோஆப்ரேஷன், பிகாம் கோஆப்ரேஷன், எம்காம் கோஆப்ரேஷன், இந்த மாதிரி படிச்சிருந்துங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இதோட இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு யூனியன் நடத்துகிறாங்கல்ல அந்த டிசிஎம் கோர்ஸு, அதை ஜஸ்ட்டு அப்ளை பண்ணவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் பண்ணலாம். ஓகேங்களா. அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் அப்ளை பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம எல்லோரும் மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்புறம் வயது என்னங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பேங்க. அது வயதே கிடையாதுங்க, அது ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி போன்ற பிரிவினருக்கு அது ஏஜ் லிமிட்டே கிடையாது. யாருக்குன்னா ஏஜ் லிமிட் உண்டுன்னா ஓப்பன் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட்டே உண்டு. மற்ற யாருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. அப்புறம் காம்படிஷன் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இவங்க மாவட்ட வாரியாக வைக்கிறதுனால அந்த மாவட்ட வாரியாக டிசிஎம் கோர்ஸ் படித்தவங்க ஒரு 3000க்கு மேலே தாண்டதே ரொம்ப அதிகம். அப்போ ஒரு 3000 to 5000க்குள்ளே தான் எனக்கு ஒட்டுமொத்த காம்படிஷன் வரப்போகுது. நீங்கள் டிஎன்பிசி தேர்வுகளில் போனீங்கன்னா குறைஞ்சது 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணி எக்ஸாம் காம்படிஷன் வருவாங்க. அதில் 3 லட்சம் பேர் நல்லா படிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இதுக்கு உங்கள் மாவட்ட வாரியாக அந்த டிசிஎம் கோர்ஸ், அந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் படித்தவங்க மட்டும் வரனால ரொம்ப ரொம்ப காம்படிஷன் கம்மி. ஈஸியஸ்ட் வே டு கெட் ஜாப், சரி அப்படின்னே சொல்லலாம். எங்க எக்ஸாம் எப்போங்க வரும் அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பீங்க. அதுக்கும் நான் அந்த காணொலி பதிலை சொல்லிடுறேன். நம்ம பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட்டு தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கணும். அதுவுமே இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக ரெகுலருக்கு இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கனால அறிவிப்பு ஜூலைக்குள்ளாவே நமக்கு அந்த வரலாம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட்டு. அதனால் படிக்க ஆரம்பிக்கிறவங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட அகாடமி சார்பாக புக்ஸு, டெஸ்ட் பேஜு, ஆன்லைன் கிளாஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம். எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கணுங்க. மொத்தம் டோட்டல் கொஸ்டின் 200 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ 200 கொஸ்டினை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னா 200 × 0.5, அது ஒரு கொஸ்டினுக்கு 0.85 மார்க் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 170 மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூக்கு 30 மார்க்கு, மொத்தம் 200 மார்க்குக்கு அவங்க இருக்காங்க. இந்த 200க்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்க அப்படின்னு பொறுத்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பே கிடைக்கும், சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டனில் ஹை மார்க்கு, நீங்கள் 170க்கு ஒரு 140 அப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூலலாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக போய் உட்காந்து நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ரிட்டன் மார்க் எவ்வளோ ஹை மார்க் எடுத்துக்கணும்னா வேலையை போகிறோம். இன்டர்வியூவில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30க்கு 15 எல்லாருக்குமே போட்டுருவாங்க. நீங்கள் 1-2 கொஸ்டின் அட்டன் பண்ணாலுமே அது ஒரு 20 மார்க் வந்துடும். அதனால் ரிட்டனில் ஹை மார்க் எடுக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே வேலை வாங்கிடலாம். கொஸ்டின் பேப்பர் எப்படிங்க இருக்குன்னா ஒரு கொஸ்டின் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அது கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்னாலும் சரி, ஜெனரல் ஸ்டடீஸ்னாலும் சரி, தமிழுக்கு மட்டும் ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் பியூர் தமிழில் தான் இருக்கும். ரிமைனிங் 180 கொஸ்டினும்
தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வெயிட்டேஜ், அதே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 80 கொஸ்டினும் தமிழுக்கு 20 கொஸ்டின் கேட்குறாங்க, கோஆப்ரேட்டிவ்க்கு 100 கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம 6 புக்காக வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்றோம். கோஆப்ரேட்டிவ்க்கு வால்யூம் 1 வால்யூம் 2 2 புக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 3 புக்கும், தமிழுக்கு ஒரு புக்கும், மொத்தம் 6 புக்கு கொடுக்குறோம் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் தான் எக்ஸாமினேஷன் அவர் வந்து 3 மணி நேரம் தான். இப்போ வந்து பார்ட் வைஸாக நாங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். தமிழுக்கு மட்டும் உங்களுக்கு 20 கொஸ்டின் வந்துடுங்க. ஆப்டிடியூடுக்கு 14 கொஸ்டினும், சயின்ஸுக்கு 20 கொஸ்டினும், பாலிட்டிக்ஸுக்கு 7 கொஸ்டினும், ஜியோகிராஃபிக்கு 11 கொஸ்டினும், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்ஏ 18 கொஸ்டினும், அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் 7 கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கேட்கலையான்னு கேட்டாங்கன்னா இப்போ அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ளூ பிரிண்டே போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மேனரில் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டில் வந்து மொத்தம் 4 யூனிட் கேட்குறாங்க. கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங், அப்புறம் கம்ப்யூட்டர். இதில் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மட்டும் 35 கொஸ்டின், கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் 35 கொஸ்டினும், கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங் 20 கொஸ்டினும், கம்ப்யூட்டருக்கு 10 மார்க் கேட்குறாங்க. இந்த 4 யூனிட்டுமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் 2 வால்யூமாக புக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. விருப்பம் உள்ளவங்க வாங்கி படிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியலில் எம்சிக்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோங்க. இதுதான் வந்து ஓவராலாக வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோட ஒரு ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன கல்வி தகுதி, எந்தெந்த வெயிட்டேஜில் ஸ்கோர் எடுக்கிறாங்க, என்ன எக்ஸாம் பேட்டுங்கிறத இந்த ஒரே காணொலியில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1 புது டெஸ்ட் பேஜ் வந்து போடுறோங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்லேயே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 600-700 பேர் வந்து படிச்சுட்டு வரீங்க. அவங்களும் இந்த புது டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றவங்களும் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, இப்போ தான் நான் கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தேர்வுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வரத்தான் போகுது. நீங்கள் எந்த நம்பிக்கையில் வந்து டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதே நம்பிக்கையில் தான் நம்ம தேர்வு வரும் நம்பிக்கையில் வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எஸ்ஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 2019 எடுத்தாங்க, மத்திய கூட்டுறவங்கி கடைசியாக 2020 எடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணியே மத்திய மற்றும் மாநில குருக்கு 5-6 வருஷம் ஆனதுனால இப்போ எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இருக்காங்க. அமைச்சர் அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு காலில் பணிகள் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதையே நம்பியே பயணிப்போம். ஸோ விரைவில் வரும் அப்படின்னு நம்ம வேலை பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா உதாரணத்துக்கு ஒருத்தவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா யாருமே ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டை கிளியர் பண்ணுறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3வது வருஷத்துல தான் அவங்க வந்து வேலையே வாங்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னா நம்ம எக்ஸாமை எதிர்நோக்கி தான் நம்ம காத்திருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தயாராக நினைக்கிறவங்க இப்போ இருந்தே தயாராங்க. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி நீங்கள் வேலை வாங்குறதுக்கான முயற்சியை முழு முயற்சியோடு இன்றிலிருந்து ஈடுபடுங்க. நம்ம அகாடமி வந்து எப்போதுமே சப்போர்ட் கைடன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.